ஃபர்ஸ்ட் இம்மோபிலைசேஷன் பீரியட் இருக்கும். அந்த பிராக்சர் வந்து ஹீலிங் நடக்கிற வரைக்கும் இம்மோபிலைஸா வச்சிருக்கோம் ட்ரையாங்குலர் ஸ்விங்ல. எதுக்குன்னா அந்த இடத்துல இன்னும் டிஸ்பிளேஸ்டா ஆகாம இருப்ப ஹீலிங் ப்ரொமோட் பண்றதுக்காக ட்ரையாங்குலர் ஸ்விங் வச்சிருக்கோம். பெயின் வந்து சப்சைட் ஆனதுக்கு அப்புறமா மைல்டு ஷோல்டர் இம்மோபிலைசேஷன் எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். மெயினா வந்து பெண்டுலர் எக்ஸசைஸ் இருக்கும். அதுவும் நாங்க செஞ்சு பார்த்தேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து இப்போ இது ரொம்ப நம்ம க்ளோஸ் ரிலேஷன் பண்ண முடியாத அளவுக்கு அது டிஸ்பிளேஸ் ஆயிடுச்சுன்னா ஓப்பன் ரிலேஷன் இன்டர்னல் ஃபிக்சேஷன் வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து சிவியர் கம்யூனிட்டி ஃபிராக்சர் வந்து ரொம்ப ஃபிராக்மெண்ட்ஸ் ஆயிடுச்சுன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஆர்த்ரோபிளாஸ்ட் வந்து ஷோல்டர் சைடு பண்ணுவாங்க. இந்த மாதிரி ப்ரொசீஜர் தான் பண்ணுவாங்க. ஃபைலோஸ் பிளேட் அப்படின்னா ப்ராக்சிமல் ஹியூமரஸ் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் பிளேட் அப்படி சொல்லுவாங்க. இது வந்து மல்டிபிள் ஸ்க்ரூஸ் ஃபிக்சேஷன் பண்ணி ஒரு பிளேட் வச்சு அந்த ஹெட்டை வந்து ஸ்டேபிளைஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஆஸ்டியோ சூச்சர்னா நம்ம நார்மல் சூச்சரே வந்து போர்ட்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ற மெத்தட் தான் ஆஸ்டியோ சூச்சர். நெக்ஸ்ட் வந்து பர்மெண்டேனியஸ் கேஒய் ஃபிக்சேஷன் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நெக்ஸ்ட் எல்பிஹெச்பியும் ப்ரொசீஜர் வந்து பண்ணலாம். இந்த ஃபோர் இது மெத்தட்ஸ் தான் சர்ஜிக்கல் நெக் ஃபிராக்சர் வந்து காமனா நம்ம உபயோகிப்பாங்க. நெக்ஸ்ட் கிரேட்டர் டியூப்ரோசிட்டி ஃபிராக்சர். நான் சொன்ன மாதிரி இது அவல்ஷன் ஃபிராக்சர்னு சொல்லுவாங்க மேஜரா. இதுவும் வந்து ஃபால் ஆன் தி ஷோல்டர் அவுட்ஸ்ட்ரெச்ட் ஹேண்ட்ல இது பண்ணும்போது நடக்கும். நெக்ஸ்ட் வந்து இது புல் பை தி சுப்ராஸ்பைனஸ் மசில். அந்த சுப்ராஸ்பைனஸ் மசில் ஃபோர்ஸ் வந்து அதிகமா இருக்கும்போது அது ஓவர் கான்ட்ராக்டட் ஆகி அது இன்சர்ட் ஆயிட்டு கிரேட்டர் டியூப்ரோசிட்டி வந்து புல் பண்ணிடும். ஸோ அந்த ஃபிராக்மெண்ட் மட்டும் செப்பரேட் ஆகி வரதான் அவல்ஷன் ஃபிராக்சர். இது வந்து மினிமலா டிஸ்பிளேஸ் ஆயிடுச்சு. டிஸ்பிளேஸ் ஆகல அப்படின்னா இம்மோபிலைசேஷன் பீரியட்ல வச்சு ட்ரையாங்குலர் ஸ்விங்ல பண்ணும்போது அது ஃபீல் ஆயிடும். இல்ல ரொம்ப டிஸ்பிளேஸான ஃபிராக்சரா இருந்தா மட்டும் நம்ம வந்து சர்ஜிக்கல் மெத்தட் வந்து இது பண்ணுவோம். அப்புறம் இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிளாஸ்டர் கேஸ்ட் எப்படி போடுவாங்கன்னா ஷோல்டரை வந்து அப்டேட்டட் பொசிஷன்ல சுப்ராஸ்பைனஸ் மசிலோட ஆக்ஷன் வந்து அப்டேஷன். ஸோ அந்த பொசிஷன்ல வச்சு நம்ம பிளாஸ்டர் கேஸ்ட் போடும்போது அந்த மசில் வந்து அதே இதுல இருக்கும். நம்ம அந்த கோர்சஸ் வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்க முடியும். அதுக்காக வந்து ஷோல்டரை அப்டேட்டட் பொசிஷன்ல வச்சு பிளாஸ்டர் கேஸ்ட் வந்து போட்டு அந்த இம்மோபிலைசேஷன் பீரியட் வந்து வைப்பாங்க. நெக்ஸ்ட் ஷாஃப்ட் ஆஃப் ஹியூமரஸ் ஃபிராக்சர். ஃபர்ஸ்ட் இந்த மெக்கானிசம் வந்து எப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இதுவுமே பேஸ்ட் ஆன் தி மசில் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுதுன்னா இது தெரிஞ்சுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்பைரல் ஃபிராக்சர். ஸ்பைரல் ஃபிராக்சர் எப்படின்னா நம்ம விழுத்து அந்த போன் வந்து ட்விஸ்ட் ஆகும்போது ரெண்டு ஆக்சஸ் அண்ட் பிளேன்ஸ்ல வந்து அந்த ஃபிராக்சர் சைட் இருந்துச்சுன்னா அது ஸ்பைரல் ஃபிராக்சர் சொல்லுவோம். ரெண்டு ஆக்சஸ்ல வந்து அந்த ஃபிராக்சர் ஃபிராக்மெண்ட்ஸ் வந்து உடையும். அதுதான் ஸ்பைரல் ஃபிராக்சர். இது இருக்கும் அப்படின்னா ஹிட் ஆகி ட்விஸ்ட் ஆயிருக்கும். அப்போ இருக்கும்போது ஸ்பைரல் ஃபிராக்சர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து டிரான்ஸ்வர்ஸ் ஃபிராக்சர் அப்படின்னா நேராக ஒரு லைன் மட்டும் இருக்கும். அதுக்கு டைரக்ட் ப்ளோ அந்த மாதிரி ஒரு ஹிட் இருக்கும்போது டிரான்ஸ்வர்ஸ் ஃபிராக்சர் வந்து நடக்கும். நெக்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி ஃபிராக்சர் மல்டிபிள் ஃபிராக்மெண்ட்ஸா இருக்கு. எப்படின்னா டைரக்ட் ப்ளோ ஃபோர்ஸ் வந்து கான்சென்ட்ரேட்டட் ஆன பர்டிகுலர் பார்ட்டா நடக்கும்போது அது மல்டிபிள் ஃபிராக்மெண்ட்ஸா டிவைட் ஆகி அந்த மாதிரி ஃபிராக்சர் இருக்கும். இதுதான் மெக்கானிசம் ஆஃப் இன்ஜுரி. இதை பொறுத்துதான் நம்ம வந்து எந்த ஃபிராக்சர் பேட்டர்ன்ல வந்து அது உடஞ்சிருக்கு நம்ம பார்ப்போம். இது எதுக்குன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் சர்ஜிக்கல் பிளான் டிசைட் பண்றதுக்கு இந்த மெக்கானிசம் ஆஃப் இன்ஜுரி நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் இந்த பேகோ அனடாமி. இதை நம்ம வந்து எப்படி டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது பொறுத்துதான் நம்ம அந்த ரெண்டும் ஃபேக்டர்ஸ்லேயே வச்சுதான் நம்ம ட்ரீட்மெண்ட் ப்ரோக்ராம் டிசைன் பண்ண முடியும். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலிஸ் மேஜரோட இன்சர்ஷனுக்கு ப்ராக்சிமலா அதாவது மேல வந்து நமக்கு போன் பிரேக் ஆயிருந்துச்சுன்னா டெல்டாயோட ஃபோர்ஸ்னால போன் வந்து அடெக்ட் ஆயிடும். பெட்ரோலிஸ் மேஜரோட ஃபங்க்ஷன் வந்து அடெக்ஷன், டெல்டாயோட அப்டேஷன். இது வந்து ரெண்டு ஃபோர் கண்ட்ராக்ஷன் மசில். இதே வந்து டெல்டா இன்சர்ஷனுக்கு ப்ராக்சிமலா அந்த போன் இதாயிடுச்சுன்னா டெல்டாயோட புல்னால அப்டேட் ஆயிடும். இதே வந்து நம்ம டெல்டாய்டு வந்து இன்சர்ட் ஆயிருக்கிறது கீழே போன் வந்து உடஞ்சிச்சுன்னா அந்த டெல்டாய்டோட புல்னால அவே ஆயிடும், அதாவது அப்டேட் ஆயிடும். இதே முன்னாடி நடந்துச்சுன்னா பெட்ரோலிஸ் மேஜரோட புல்னால போன் அடெக்ட் ஆயிடும். இதுதான் வந்து நம்ம ரெண்டு போன் ரிப்ளேஸ் ஆகுது. இதை போட்டு தான் நடக்குது. நெக்ஸ்ட் வந்து
எல்லா ஃபிராக்சர் மாதிரியும் பெயின் ஃபாலோட் பை ஸ்வெல்லிங் தான் எல்லாருக்கும் காமன் ஃபீச்சர்ஸ். ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் ஆப்ரேட்டிவ் ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹேங்கிங் கேஸ் போடுவாங்க. அதே மாதிரி நம்ம பிளாஸ்டோ கேஸ்ட் வந்து ஹிமோபிளேஸ்ல வச்சு அந்த ஃபிராக்சர் ரிமூவ் பண்ணுறதுக்காக ஹேங்கிங் கேஸ் போடுவாங்க. இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா நம்ம ஷோல்டரையும் எல்போ எக்ஸசைஸும் ஈஸியா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். நம்ம ஷோல்டர்லாம் ப்ராக்சிமல் ஜாயிண்ட்னால அதை ஃபாலோ பண்ணிட்டு டிஸ்டல் ஜாயிண்ட்ஸ்லயும் நம்ம மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவோம். ஸோ அதை ப்ரொமோட் பண்றதுக்காக இது அட்வான்டேஜா ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் பெண்டுலம் எக்ஸசைஸ் வந்து வித்தின் அ வீக் ஸ்டார்ட் பண்ணிருக்கு. இந்த ஹேங்கிங் கேஸ் வந்து நம்ம இங்கே எடுக்கணும். இதுதான் ட்ரையாங்குலர் ஸ்ட்ரென்த் ரெடிமேட் இருக்கு. நம்ம நார்மலா வச்சிருக்க அந்த கழிவு வச்சிருப்பாங்க அது. நெக்ஸ்ட் ஆபரேட்டிவ் ட்ரீட்மெண்ட் வந்து 3 மெத்தட்ஸ் யூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கம்ப்ரெஷன்.